ஹேய் குட்டீஸ், ஒரு அழகான பெரிய காடு இருந்தது. அது பேரு பசுமை பூங்கா. அங்க விதவிதமான மரங்கள், கலர் கலரான பூக்கள், பளிங்கு மாதிரி ஓடுற அருவிகள் எல்லாம் இருக்கும். இந்த காட்டுல தான் நம்ம சுட்டி பறவைகள் வாழ்ந்துச்சுங்க. அதுல சுந்தரவல்லின்னு ஒரு புத்திசாலி கிளிக்குஞ்சு, இன்னொரு ஃப்ரெண்டு அழகன், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு நாள் சுந்தரவல்லியும் அழகனும் பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தாங்க. அந்த மரத்துல தீர்க்கன் ஒரு பலசாலி கழுகு அண்ணா உட்கார்ந்து இருந்துச்சு. ஆனா தீர்க்கன் அண்ணாவை பாக்குறதுக்கு ரொம்ப பலமா இருந்தாலும் அவங்க கண்ணுல ஏதோ ஒரு சோகம் தெரிஞ்சுச்சு. சுந்தரவல்லி தைரியமா பக்கத்துல போச்சு. அண்ணா அண்ணா, நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டுச்சு. தீர்க்கன் அண்ணா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, குட்டி பறவைகளா, நம்ம காட்டுக்குள்ள சில கெட்ட வேட்டைக்காரங்க வர்றாங்க. அவங்க மரங்களை எல்லாம் வெட்டி நம்ம வீட்டை அழிக்க பாக்குறாங்க. நான் தனியா எதிர்த்து போராடிட்டேன், ஆனா என்னால முடியலையேன்னு கவலையா இருக்கேன்னு சொல்லுச்சு. உடனே அழகன் குதிச்சு, இதுக்கே கவலைப்படுறீங்க அண்ணா, நீங்க தனியா இல்லையே, நாங்க எல்லாரும் இருக்கோமேன்னு சொல்லுச்சு. சுந்தரவல்லி சிரிச்சுக்கிட்டே, ஆமா அண்ணா, தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சின்ன சின்ன பறவைகளான நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா அது ஒரு பெரிய பலம். எங்க ஒற்றுமைய உங்களோட பலத்தோட சேருங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்துச்சு. அவ்வளவுதான். சுந்தரவல்லியும் அழகனும் காட்டுல இருக்கிற எல்லா கிளி, சிட்டு, மைனா எல்லா குட்டி பறவைகளையும் சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல வானமே தெரியாத அளவுக்கு பறவைகள் படையா வந்து நின்னாங்க. அதே நேரம் கோடாலியும் வலையும் எடுத்துக்கிட்டு வேட்டைக்காரங்க மரத்தை வெட்ட வந்தாங்க. அவங்க மரத்தை வெட்ட போனதும் தீர்க்கனன்னா சத்தம் போட்டுச்சு, பறந்து போய் தாக்குங்க. அவ்வளவுதான். குட்டி பறவைகள்லாம் குவீச் குவீச்னு சத்தம் போட்டு ஒரே நேரத்துல வேட்டைக்காரங்க தலையில, கையில, கண்ணுலன்னு ஒன்னா சேர்ந்து கொத்த ஆரம்பிச்சாங்க. ஐயோ பாவம், வேட்டைக்காரங்க பயந்து அலறி அடிச்சுட்டு அவங்க கையில இருந்த எல்லாத்தையும் போட்டுட்டு, ஓடு ஓடு, இங்க எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து நம்மள தாக்குறாங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி போயிட்டாங்க. தீர்க்கன் அண்ணாக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே உங்கள் ஒற்றுமைதான் என்னோட பலத்தை விட பெரியதுன்னு குட்டி பறவைகளுக்கு நன்றி சொல்லுச்சு. காடு முழுக்க சந்தோஷ கொண்டாட்டம். அதனால குட்டீஸ், இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? திருவள்ளுவர் தாத்தா சொன்னதுதான், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அதாவது, நம்மளால தனியா சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சா ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஒற்றுமைதான் உலகத்திலே பெரிய பலம். அதனால நீங்களும் உங்க நண்பர்களோடு எப்பவும் ஒற்றுமையா இருங்க. டாடா.